நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். வாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், மாதம் பல கோடியா, பல லட்சமா, பல ஆயிரமா வருமானம் எப்படி வரும்? ஒரு சில பேருக்கு மாசத்துல ஒரு பல கோடி ரூபாய் வருமானம் வரும், ஒரு சில பேருக்கு பல லட்சம் வருமானம் வரும், ஒரு சில பேருக்கு பல ஆயிரத்தில் தான் வருமானம் வரும். இது விதியின் செயல். இன்றைய தலைப்பு என்னவென்றால், மாதம் பல கோடியா, பல லட்சமா, பல ஆயிரமா, விதியின் செயல். இதுதான் தலைப்பு. இப்ப ஒருவருக்கு எவ்வளவு வருமானம் வருது, மாசத்துக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம பார்க்க போறோம்? விதி ரேகையை வச்சு தான். நம்ம கையில நடுநாயகமாக விளங்கக்கூடியது விதி ரேகை. இந்த சனி மேடு இருக்கு இல்லையா, சனி மேட்டுக்கு வரக்கூடியதான் விதி ரேகை. இந்த நீளமா இருக்கும் விரல், பாம்பு விரல் சொல்றோம்ல, அந்த விரலுக்கு வர கீழே இருக்கிறது சனிமேடு. அந்த சனிமேட்டுக்கு ரேகை வரும் ரேகை எல்லாமே விதி ரேகைன்னு சொல்லுவோம். அந்த விதி ரேகையினுடைய செயல்கள் தான் வருமானத்தை கொடுக்கக்கூடியது. எத்தனை விதி ரேகை இருக்குதோ, விதி ரேகை எவ்வளவு தூரம் நிறைய இருக்குதோ அத்தனை வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சில பேருக்கு சுக்கிரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை வரும், சந்திரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை வரும், இங்க கீழே அதாவது சபாமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை வரும். அப்படி வந்து இந்த விதி ரேகை ஒரு 4 விதி ரேகை வருது சார். 4 விதி ரேகை வருது, சூரிய ரேகையும் இருக்கு. அப்ப அவர்களுக்கு தான் பல கோடி மாசம் வருமானம், 1000 கோடி, 5000 கோடி, 10,000 கோடி மாசத்துல வந்து ஒரு செகண்ட்ல கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வரத்துக்கு வருமானம் இருக்கு, வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பல லட்சத்துல வருமானம் வரணும்னா ஒரு 2 ரேகையாவது விதி ரேகை இருக்கணும். இப்ப ஒரு விதி ரேகை இப்படி இருக்கு, இன்னொரு விதி ரேகை கூட இப்படி கொஞ்சம் தூரத்துல இருந்து அது புத்தி ரேகையில இருந்து ஆரம்பிக்கலாம். குருமேட்ல ஏதாவது ஒரு குறி இருக்கணும், சதுரமோ இல்லை முக்கோணமோ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா மிகவும் சிறந்த அமைப்பு. குறிப்பா விதி ரேகையோட சூரிய ரேகை இருக்கணும், புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா பல லட்சங்கள் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் பல ஆயிரம் தான் வருமானம் வரணும், அவங்களுடைய கை ரேகை எப்படி இருக்குன்னா சூரிய ரேகை கம்மியா இருக்கு சார். சூரிய ரேகை முடிஞ்ச அளவு இறுதி ரேகையிலேருந்து வரும், இல்லைன்னா புத்தி ரேகையிலேருந்து இருக்கும். விதி ரேகை ஒன்று தான் இருக்கும், ஒன்றுலேயே தடை இருக்கும். நிறைய விஷயங்கள் நல்லா புரிஞ்சுங்க, தடை நிறைய இருக்கும். தடை கோடு இப்படி சின்ன வயசுலேருந்தே தடை இருக்கும். தடை கோடு வரும் பொழுது உங்களுக்கு அந்த தடை வரும் பொழுது பொருளாதாரம் பாதிக்கப்படும். விதி ரேகையில தடை வருதுன்னா பொருளாதாரம் பாதிக்கப்படும். அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஒரு விதி ரேகை. அந்த விதி ரேகையில் தடை காணும் பொழுது பல ஆயிரம் தான் வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? எல்லாமே காரணம் விதி, சனி, கர்மா எல்லாமே அந்த விதி ரேகையை பார்த்து நடுநாயகமா கையில நடுப்புற வர்றதான் ஆயிலையும் குறிக்கும், வருமானத்தையும் குறிக்கும், அதிர்ஷ்டத்தையும் குறிக்கும், உங்களுடைய கர்மாவை குறிக்கும். நீங்கள் உங்களுடைய முன்னோர்கள் செய்த செயல்கள், நீங்க எதுக்காண்டி இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாது. விதி ரேகை எத்தனை விதி ரேகை இருக்கோ அத்தனை விதி ரேகையை வச்சுதான் உங்களுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு இருக்கிறது, இருக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு சில பேருக்கு என்னாகும், இந்த விதி ரேகை நல்ல நிறைய விதி ரேகை இருக்கும். விதி என்ன பண்ணுவோம், இந்த சுக்கிரமேட்டுல இருந்து ஒரு விதி ரேகை இப்படி நேராக போய் இப்படி போகுது சார். இந்த விதி ரேகை ஒன்று கீழே இருந்து வருது, ஒன்று சுக்கிரமேட்டுல இருந்து போகுது. அப்ப நண்பர்கள், உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள், அவங்க மூலமா ஒரு வருமானம் வரும். நீங்க சம்பாதிச்சு உங்க மூலமா ஒரு வருமானம் வரும். திருமணம் ஆன பிறகு இப்ப சந்திரமேட்டுல இருந்து ஒன்று வருதுன்னு மனைவி மூலமா வருமானம் வரும். பார்த்துங்க, மனைவி மூலமா வருமானம் வரணும்னா சந்திரமேட்டுல இருந்து விதி ரேகை போகணும். சுக்கிரமேட்டுல இருந்து விதி ரேகை போச்சுன்னா உங்களுடைய உறவினர்கள் மூலமாக, செல்வாக்கு மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். இன்னொரு விதி ரேகை இப்ப செவ்வாயிலிருந்து ஒரு விதி ரேகை போகுது சார். அப்ப இந்த மாதிரி விதி ரேகை தங்கு தடை இல்லாமல் வெட்டு துண்டு தீவு இருந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும். தடை இருந்தா பொருளாதாரத்தால் தடை வரும். இப்ப நான் சொல்ற மாதிரியே இருக்காது. உங்க கையை பாருங்க, இந்த மாதிரி 4-5 விதி ரேகை போயிடுச்சு, சூரிய ரேகையும் இருக்குதுன்னா கண்டிப்பாக நீங்கள் பல ஆயிரம் கோடி ஒரு மாசத்துல சம்பாதிப்பீங்க.
அதே மாதிரி இந்த விதி ரேகை எத்தனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி லட்சத்துல சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ஆயிரத்துல சம்பாதிப்பீங்க. விதி ரேகையினுடைய செயல்கள் தான். விதி தான் வாழ்க்கையை தீர்மானிப்பது விதி. உங்களுடைய இப்ப முன்னோர்கள் மூலமா செல்வம் வரணும் அப்படின்னா இந்த விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகைக்கு கீழே இப்படி கட்டமோ இல்ல முக்கோணமோ இருக்கும் சார். முக்கோணமோ அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த ஆயுள் ரேகைக்கு கீழே விதி ரேகைக்கு கீழே இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னோர்கள் சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். நீங்களே சுயமா சம்பாரிச்சு சொத்து சேர்ப்பீங்க அப்படின்னா எங்கேயாவது கையில எங்க பார்த்தாலும் சதுரம் இருக்கும் சார். இப்படி சதுரம் இருக்கும். குறிப்பா இந்த செவ்வாய் இருக்குல்ல, சூரிய மேட்டுக்கு கீழே இந்த ஆயில் ரேகை கீழே இருக்குல்ல சதுரம் இருக்குதுன்னா நீங்க சொத்து சேர்ப்பீங்க. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விதி ரேகை ஒரே ஒரு விதி ரேகை அப்படி அத்திபுத்த மாதிரி வருது. இவங்க லட்சத்துல தான் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லட்சக்கணக்கில் மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. இதுலேயும் தடை கூடு நிறைய வரும் சார். இவங்களை சம்பாதிக்க விடாம இந்த விதி ரேகையில் அப்படியே தடையா ஒரு கோடு. இந்த தடை கோடும் இந்த கீழ் செவ்வாயிலிருந்து வந்ததுன்னா இந்த கீழ் செவ்வாயிலிருந்து இப்படி போகுதுன்னு வச்சுங்க, சண்டை சச்சரவு, அதாவது எதிரிகள் மூலமாக பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு. அது எவ்வளோ நீளம் போதோ கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி அடைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். இந்த செவ்வாய்னா சண்டை சச்சரவு கோபம். அந்த செவ்வாய் மேட்டிலிருந்து இப்போ சுக்கர மேட்டிலிருந்து இப்படி நேரம் குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது சார். இந்த விதி ரேகையோட சுக்கர மேட்டிலிருந்து குருமேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. அப்போ உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும். ரொம்ப நாள் ஆசை பூர்த்தி ஆகும். இப்போ அதெல்லாம் இல்லை சார். இந்த விதி ரேகையிலேருந்து கிள ரேகை கிளம்பி போகும். விதி ரேகையிலிருந்து கிள ரேகை கிளம்பி போகும். அந்த கிள ரேகை கிளம்பி போகும்போதும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ விதி ரேகை இப்படி இருக்கு சார். இந்த விதியிலிருந்து ஒரு கிளை அப்படி குருமேட்டுக்கு போகுதுன்னு வச்சுங்க. எந்த வயசுல இது வந்து 35 வயசுன்னு வச்சுங்க, 35-40 வயசுன்னு வச்சுக்கலாம். இந்த 40 வயசுல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானம், இன்னொரு தொழில், இன்னொரு பதவி மூலமாக பதவியும் கிடைக்கும். குருனாவே ஆளுமை, பதவி, அது மூலமா வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப இங்கிருந்து சூரிய மேட்டுக்கு ஒரு ரேகை போகுது. அதாவது 30 இந்த புத்தி ரேகையில இருந்து வச்சுங்களேன், 30 வயசுல இருந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கோடு ஒரு அரசியல் பதவி, இல்லைன்னா கலைத்துறை முன்னேற்றம். கலை சினிமா துறையில எடிட்டராகவோ டைரக்டராகவோ மிக புகழ்பெற்ற ஒரு நடிகராகவோ ஆகணும்னா இந்த கலைத்துறை ஈடுபாடுனா சூரிய வீட்டுக்கு விதி ரேகையிலேருந்து ஒரு கலை போகணும் சார். இந்த விதி ரேகை இங்கே இந்த புத்தி ரேகையிலேருந்து விதி ரேகையிலேருந்து அப்படியே போய் இப்படி போச்சுன்னு வச்சுங்க, சிறப்பான ஒரு அமைப்பு கலைத்துறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றால் இது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த சூரிய ரேகையோட விதி ரேகை எத்தனை விதி ரேகை போதோ அப்போதான் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வர முடியும். இதில் தீவு இருக்கும்போது அந்த வயசுல அந்த இடத்துல பொருளாதார தடை ஏற்படும். இப்போ ஒரே ஒரு விதி ரேகை வருது சார், அந்த விதி ரேகையிலேயே ஒரு தீவு வருது, இல்லை வெட்டு வருது, இல்லை விதி ரேகையே ஒரு சில பேருக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கும், இல்லை விதி ரேகை இருக்காது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்காக தான் வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி தான் ஒரு சில பேருக்கு கொஞ்சோண்டு தான் விதி ரேகை இருக்கும், ஒரு சில பேருக்கு இந்த புத்தி ரேகைகள் தான் கொஞ்சோண்டு வரும், அதுக்கப்புறம் காண போயிடும். அப்படிங்கும்போது கொஞ்சம் வருமானம் வரணும், அதுக்கப்புறம் காண போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கையில் நல்ல வருமானம் வரணும்னா நிறைய விதி ரேகை நிறைய இருந்து புத்தி ரேகை நல்லா இருக்கணும். புத்தி ரேகை நல்லா இருந்தா அவர்கள் விதி ரேகை நல்லா இருந்து இந்த புதன் வீடு நல்லா இருந்ததுன்னா வழக்கறிஞராக பணிபுரிவதற்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த செவ்வாமேடு நல்லா இருந்தா சர்ஜன், அதாவது அறுவை சிகிச்சை நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த சந்திரமேடு உயர்வாக இருந்தால் நல்ல புகழ்பெற்ற மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த ரேகை புத்தி ரேகை விதி ரேகை 2-3 இருந்து சூரிய ரேகை இருந்து புகழ்பெற்ற மருத்துவராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப சுக்கிரமேடு உயர்வாக இருக்கு சார். சுக்கிரமேடு உயர்வா இருந்தா அவர்கள் விவசாய துறையில், சுக்கிரமேடு சந்திரமேடு உயர்வா இருந்து புத்தி ரேகை நல்லா இருந்து விதி ரேகை 2-3 இருக்கு, விவசாய துறையில் நிறைய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப மாசத்துல பல கோடியா, பல லட்சமா, பல ஆயிரமா, எல்லாத்துக்கும் காரணம் அதிர்ஷ்ட ரேகை, விதி ரேகை, கர்ம ரேகை. இது எப்படி இருக்கிறது, தடையில்லாம இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். வந்து விதி ரேகை எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். அந்த விதி ரேகையிலே தடை கோடு வரும், நிறைய தடை கோடு வந்து குறுக்க கோடு வந்து உங்களுக்கு அத்தனை தடைகள். மேல் நோக்கி ரேகைகள் எந்த ரேகை வந்தாலும் நல்லது, கீழ் நோக்கி ரேகை வந்தால் வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னொரு முக்கியமான ரேகை ஒன்று இருக்கு, இந்த புதன் வீட்டுக்கு செல்லக்கூடியது ஆரோக்கிய ரேகை. இந்த ஆரோக்கிய ரேகை ஆயில் ரேகையை வெட்டாம இருக்கும். இந்த மாதிரி வெட்டிருச்சுன்னு வச்சுங்க,
இந்த வயசுல உங்களுக்கு மரணத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படுகிறது. மரணத்துக்கு நிகரான கண்டம் ஏற்படும் பொழுது உங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே அங்க பாதிக்கு மேல அங்க செலவாயிடும். பெரிய ஒரு சர்ஜரி, ஒரு பெரிய ஹார்ட் சர்ஜரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இந்த ரேகை போயிட்டு நேரா இறுதி ரேகை டச் பண்ணி இறுதி ரேகைக்கு மேல போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒன்றும் வாத நோய் வந்து கை கால் இழுத்துரும், இல்லைன்னா ஹார்ட் பாதிக்கப்படும், இல்லைன்னா கல்லீரல், அதாவது கல் வருது பார்த்தீங்களா, இந்த சிறுநீர் பையில கல் வரும். இந்த மாதிரி இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிகப்பெரிய கண்டங்களை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. அதில் மரணம் கூட வரலாம். இந்த வயசில் கிட்டத்தட்ட ஒரு 45 டு 45 உங்களுக்கு மரணமும் சம்பவிக்கலாம். எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த புதன் ரேகை ஆயுள் ரேகையை வெட்டாமல் போச்சுன்னா நல்லது. இதுலேயே விட்டு விட்டா போகும். இப்படி விட்டு விட்டா போச்சுன்னா வியாதி அதிகப்படுதுன்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு வியாதியிலேயே இருப்பாங்க. பிபி, கொலஸ்ட்ரால், சுகர், இது மாதிரி ஏதாவது வியாதி வரும். இந்த மாதிரி வியாதி வந்ததுன்னா இந்த எத்தனை ரேகை விதி ரேகை இருந்தாலும் வருமானம் வரும், வியாதியும் வரும். நம்ம கையை பார்த்த உடனே நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் விதி ரேகை இயங்குகிறது. ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வியாதி வருமானம் வராதுங்கிறது கையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வாழ்க்கையில் உடம்பு நல்லா இருக்குமான ஆயுள் ரேகையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். மனசு நல்லா இருக்கான்னு புத்தி ரேகையை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை தார ரேகையும் இந்த மன்மத மேட்டையும் இந்த இறுதி ரேகையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம கையை பாருங்க, ஈஸியாக நம்ம கையை பார்த்த உடனே வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிப்போமா, இல்லை கம்மியாக சம்பாதிப்போமா, கோடியிலையா, லட்சத்திலையா, ஆயிரத்திலையா, உங்கள் கையை பாருங்க. தடையில்லாமல் விதி ரேகை இருந்தால், இப்போ சந்திரன் வீட்டிலேருந்து விதி ரேகை போகுது சார். திருமணம் ஆன பிறகு உங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபா வருமானம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. மனைவி தான், இல்லைன்னா பெண் கையில் இருந்தால் கணவன் வந்த பிறகு நல்ல டாப் பொசிஷனுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மனைவி கையில் இருந்தால் கணவன், கணவன் கையில் இருந்தால் மனைவி வந்த பிறகு உங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இல்லைன்னா வெளிநாடு, வெளியூர். சந்திரனாவே பிரயாணம் சார். பிரயாணம் பண்ணி வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும். ஈஸியாக நீங்கள் உங்கள் கையை பார்த்தோன்னு புரிகிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கையை வந்து சும்மா சாதாரணமாக ஒன்றுமே தெரியாதவர்கள் பார்த்தா கூட எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம கையை பார்த்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம காணொலியிலே எளிமையாக புரியக்கூடிய வகையில் எல்லாருக்குமே ஒன்றுமே தெரியல, அவங்களுக்கு படிப்பெருவும் இல்லை, எதுவுமே இல்லை, சும்மா கேட்க மட்டும் முடியும்னாவே அதை கேட்டே உங்கள் கையை பார்த்தே புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.